ஹே எவ்ரி ஒன். இன்றைக்கி டார்கெட் என்னென்னா நிற்காமல் ஒரு 18 கிலோமீட்டர் ஓடணும். ஓடிட்டேன். நான் யூஸ்வலி வாட்ச்சு அது எதையுமே பார்க்க மாட்டேன். ஓடி முடித்ததுக்கப்புறம் பார்ப்பேன். ஒரு 20 கிலோமீட்டர் ஓடிட்டேன். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடினா ஹாஃப் மேரத்தான். என்ன டாஸ்க்கோ அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ரொம்ப 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 ஸ்லோவாக ஓடினேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஓடுறது தான் முக்கியமே தவிர எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓடுறன்றதெல்லாம் மேட்டரே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்லோவாக ஓடும்போது ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. எனக்கு பேக் இன்ஜுரி இருக்குது, அதனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுவேன். இன்ஃபேக்ட் நான் ரன்னிங்காக அப்படியே நான் வந்து 6 பேக் கொண்டு வரணும். 6 பேக்லாம் இல்லை, தொப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், லவ் ஹேண்டல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த சைடெலாம். அண்ட் இங்கே பாருங்கள் ஃபேக்ட் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கணுன்றதுக்காக நான் ஓடவே இல்லை. அதெல்லாம் பை ப்ராடக்ட். நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் கன்சிஸ்டண்ட்டாக. என்னோடய ஹேபிட்டை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் உங்களோட பெஸ்ட் வேர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து அதுக்காகலாம் அதை நோக்கி ஓடாதீங்க. ரன்னிங்கை கற்றுக்கோங்க, அதாவது லவ் பண்ணுங்கள். அது லவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த சந்தோஷம், இந்த 6 பேக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்லாம் விட, இன்றைக்கி நான் இப்போ 20 கிலோமீட்டர் ஓடிட்டேன். ரொம்ப ஸ்லோவாக ஓடினேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் லவ் பண்ணுவேன். இப்போது இதனால் என்னோடய உடம்புக்கு ஏதாவது ஃபிட்டிக் ஆகிருக்கா அப்படின்னா, இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னோடய உடம்புல சோடியம் சால்ட்டெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபிட்டிக்காக நான் ஃபீல் பண்ணுவேன். நான் போயிட்டு இப்போ எலக்ட்ரோலைட் குடிச்சிட்டேன், நல்ல ப்ரோட்டீனை சாப்பிட்டேன் அப்படின்னா அது ஒரு 2-3 மணி நேரத்தில் எனக்கு பழையபடி நான் போயிடுவேன். இன்ஃபேக்ட் இன்னும் 5 மணி நேரத்தில் என் மண்டைக்குள்ளே ஓடும், டேய் நீ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம், பேசாமல் ஈவினிங் ஓடுறியா ஒரு 5 கிலோமீட்டர்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் அந்த லெவலுக்கு என்னோடய பாடியை பனிஷ் பண்ணலை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது நேற்று 20 ஓடுனேன் அப்படின்ற மாதிரி நினைக்கணும். ஸோ இதுதான் என்னோடய கோல். அதனால் எவ்வளோ லவ் பண்ணி ஓட முடியுமோ அவ்வளோ ஓடுங்க. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக அங்கே பாருங்க, இப்படி தான் ஓடினேன். அந்த மாதிரி ஓடும்போது தான் எனக்கு பிடிக்கும். நான் பாட்டு ஏதோ திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 18ன்னு டார்கெட் பண்ணி 20 ஓடிட்டேன். இன்னும் 1.5 கிலோமீட்டர் தானே, ஈஸியாக ஹாஃப் மேரத்தான் முடிச்சிடலாமே. சூப்பர் பிளாஸ்ட் 2 தான் நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல்லாக நடந்தாச்சு. சூப்பர் பிளாஸ்ட் 2 எப்படி இருக்குன்றத ரிவ்யூவை சொல்கிறேன். இந்த ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இந்த வாரமும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நீங்களும் நல்லா ஓடுங்க, ஸ்லோவாக ஓடுங்க, இன்ஜுரி பண்ணிக்காதீங்க. ஹாப்பி ரன்னிங், ஹாப்பி வீக்கெண்ட், பி சேஃப், லவ் யூ ஆல், பீஸ்.